பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மாணித்தாவர் அவர்கள் நீங்கள்லாம் வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்ததற்காக உங்களிடத்தில் நன்றி சொல்ல வந்திருக்கின்றார்கள். இந்த நன்றி சொல்ல நிகழ்ச்சியில் எங்களோடு வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள், காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் இங்கே இருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த நன்றி சொல்ல நிகழ்ச்சியில் உங்களுடைய வீட்டுப்பிள்ளை அருமையான KKSR அவர்கள் அருமை சகோதரர் மாணித்தாரோடு வந்து நன்றி சொல்வதாக இருந்தது. சில தவிர்க்க முடியாத காரணத்தால் சென்னையிலிருந்து வர இயலவில்லை. அதனால் நாங்கள் வந்திருக்கின்றோம். தற்போது உங்களிடத்தில் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மாணித்தார் அவர்கள் இப்போது உங்களிடத்தில் நன்றி கூறுவார்கள். நன்றிக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அருமைக்குரிய அண்ணாச்சி KKSR அவர்களுடைய அன்பை பெற்றவர்கள் நீங்கள் எல்லாரும். அண்ணாச்சி அவர்களோடு அண்ணாச்சி அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய கனவாக இருந்த 40க்கு 40 தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற கனவை நிறைவேற்றி கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக வந்திருக்கோம். நானும் சேர்மன் அண்ணனும் உங்கள்கிட்ட நன்றி சொல்வதற்காக வந்திருக்கோம். எங்களோட சேர்ந்து பாலகணேசன் அண்ணன் மற்றும் அனைத்து சகோதரர்களும், செல்வம் அண்ணன் எல்லாரும் நன்றி சொல்ல வந்திருக்கோம். உங்கள் எல்லாருடைய அன்புக்கு நன்றி, நீங்கள் வைத்த நம்பிக்கைக்கு நன்றி, நீங்கள் அளித்த ஆதரவுக்கு நன்றி என்று சொல்வதற்காக வந்திருக்கோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய நல்லாட்சியில பல நல்ல திட்டங்கள் நடக்கும். அந்த திட்டங்களுக்கு மத்தியிலிருந்து GST மூலமா நம்மகிட்ட இருந்து நீங்க வாங்குற சோப்பு சீப்புல இருந்து GST போட்டு அதுல இருந்து வரியை எடுத்துக்கிற மோடி அரசு தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை கொடுக்கறது இல்லை. கொடுக்காமலும் நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பங்கை கொடுக்காமலும் மத்திய அரசு தொடர்ந்து பாடப்படுத்துது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டமா ஆக்கணும்னு தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. ஆனா மோடி அரசு அதை செய்யாமலும் பெரிய பணக்காரர்களுக்கான திட்டங்களை மட்டுமே மோடி அரசு செஞ்சுட்டு வருது. ஆனா உங்களுடைய பிரச்சனைகளா இருக்கின்ற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள் ஆக்குறதா இருந்தாலும் சரி, தொடர்ந்து அதை தொடர்ந்து நடத்துறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி விவசாயத்தை காப்பதற்காக, விவசாயத்தை லாபகரமான தொழிலாக்குவதற்காக MSP குறைந்தபட்ச விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வருவதற்காகவும் தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று சொல்லி உங்களுடைய அன்புக்கு நன்றி, நீங்கள் வைத்த நம்பிக்கைக்கு நன்றி, நீங்கள் அளித்த ஆதரவுக்கு நன்றி, மொத்தத்தில் நீங்கள் அளித்த வாக்குக்கு நன்றி 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 என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசுவோம்.